செப்டம்பர் 5 திருநெல்வேலி டு திருவனந்தபுரம் ட்ரிப் போயிருந்தோம். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. மேரேஜ் ஆகி 14 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட் டைம் இப்படி அவுட்டிங் போயிருந்தோம். 2 நாள் ஸ்டே பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். காலையில் தான் துணி எல்லாமே பேக் பண்ணோம். அறக்க பறக்க பறந்து பரப்பிட்டு 12 மணிக்கு ட்ரெயின் மதியம் கரெக்டாக ஒரு 10-10:15 தான் வீட்டை விட்டே கிளம்பணும். ஆலங்குளத்துலேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் பிடிக்கணும். 12 மணி ட்ரெயினுக்கு 10:15 தான் வீட்டை விட்டே வெளியில் வந்தோம். ஒரே பதட்டமாக தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட்டை கொஞ்சம் திட்டு வாங்கிக்கிட்டே தான் வந்தோம். அப்புறம் ஸ்டேஷன் ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ட்ரெயினுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஹஸ்பண்ட் தான் ஊட்டியிருந்தாங்க. ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி ட்ராவல் உட்காந்து சீட் எல்லாம் இருந்துச்சு. நல்லபடியாக ட்ராவல் பண்ணி திருவனந்தபுரம் வந்து இறங்கியாச்சு. ஒரு 3:30 போல் இறங்கணும். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கொஞ்சம் பேசின புரியுது, ஆனால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி, கொஞ்சம் ஆட்டோக்காரங்களாம் நல்லா தமிழ் பேசினாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு எங்கே நல்ல ஹோட்டல் கிடைக்குன்னு சொல்லிட்டு கம்மியான ப்ரைஸில் சூப்பரான ஒரு ஹோட்டல் பிடிச்சாச்சு. ஜுவல் பிளாஸாங்கிறது. 2 பெட்டு கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. பெரிய ரூமாக இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அது ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கார்டுங்கிறதுனால எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் வெளியில் வந்தோடனே அன்னைக்கு ஈவினிங் எங்கே பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு ரெடியாகி வெளியில் கிளம்பிட்டோம். ரூமுக்கே சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சர்ச் பண்ணிட்டு கோவளம் பீச் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். கோவளம் பீச் தான் போயிருந்தோம். செம்ம வியூ, வார்த்தையால் சொல்லவே முடியாது. அப்படி இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம், ஃபாரினர்ஸ், அப்புறம் வேறு லாங்குவேஜ், மகாராஷ்டிராலேருந்து நிறைய டூரிஸ்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லேருந்து இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பாப்பா இந்த பபுள்ஸ் விடுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க அந்த கடைக்காரங்க சூப்பராக விட்டாங்க. எனக்கு வரவே மாட்டேனுச்சு. என் பையன் வாங்கி விட்டான். சூப்பராக வந்துச்சு அந்த பபுள்ஸு. அப்புறம் நைட் சாப்பாடுக்கு அந்த கடல்லேருந்து பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு, இறால்லாம் வச்சுருந்தாங்க. வச்சு உடனே கிரேவி பண்ணி தருவாங்க. அப்படி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஆளுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு திருப்பி கிளம்பிட்டோம். போகிற வழியில் பசங்க ஃபாலுதா வேணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு பேக் ஆகிடுச்சு வயல். பசங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.